இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இன்றைக்கு என்ன ஆலோசனையை தர நீங்க ஆவியானவர் சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அந்த மன்னாவை தருவீராக, அந்த ஆலோசனைகளை தருவீராக. நீர் எங்களோடு கூட பேசுங்க, நீங்க சொல்லுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? ஆவலா இருக்கிறீங்களா? தாகமா இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். இன்றைக்கு வரைக்கும் ஆகலைன்னா காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். அப்போ அதற்கு ஆதாரமாக ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். ஆகவே இன்னைக்கு ஒன்றும் பெரிய ஒரு சப்ஜெக்ட் இல்லை. ஆகவே ஆயத்தப்படுத்தும்படி, பெற்றுக்கொள்ளும்படி வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க பிரியப்படுகிறேன். கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார், யாரை கர்த்தர் நினைக்கிறார், அதற்கு ஆதாரமாக வேதத்தை நம்ம திருப்புவோம். சங்கீதம் 115 அதிகாரம் 10 வசனத்துல இருந்து 14 வசனம் வரைக்கும் கவனமா கவனிங்க. ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தார் கர்த்தரை என்ன பண்ணணும்? நம்பணும். அவரே அவர்களுக்கு யாரா இருக்கிறாரா? துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இன்னும் 9 வசனத்தை வாசித்தா, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு. முதலாவது இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆரோன் குடும்பம் கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பம். யாரை நம்பணும்? கர்த்தரையே நம்பும் பொழுது அவர் அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கு. மூன்றாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய். இஸ்ரவேல், ஆரோன் குடும்பம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். 12 வசனம் சொல்கிறது, கர்த்தர் நம்ம என்ன பண்றாரா? அப்போ நான் உன்னை மறப்பது இல்லை, உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்கிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். யாரை ஆசீர்வதிக்கிறாரு? இஸ்ரவேல் குடும்பத்தாரை. இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்தார். அதே போல இஸ்ரவேல், யாரெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களோ அவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக அந்த பகுதி சொல்லுகிறது, அவர் ஆரோன் குடும்பத்தாரை. ஆமென். லேவி, கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற லேவி குடும்பத்தாராகிய ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் என்ன பண்றாரு? மறப்பதில்லை, ஆசீர்வதிக்கிறார். அடுத்த பகுதி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு. ஆமென். கர்த்தர் என்றால் ஒரு பயம். பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். 14 வசனம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். சொல்லிட்டு வேதத்துல ஒரு நபரை வேதம் சுட்டி காட்டுகிறது. ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனத்துல ஒரு மனிதனை நமக்கு முன்பதாக அங்கே நிறுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்க. ஏன் நோக்கி பார்க்கணும்? ஆபிரகாமையும் சாராளையும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை கவனித்து பார்க்கணும், நோக்கி பார்க்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப அடுத்த பகுதியில சொல்லுகிறது, அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்தேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்துல 3 பகுதி சொல்லப்பட்டிருக்கு. அவனை அழைத்தேன், ஆசீர்வதித்தேன்,
அவனை பெருக பண்ணினேன். 3 காலமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பிரிக்கலாம். அழைப்பின் காலம், ஆசீர்வதிக்கிற காலம், அவனை பெருக பண்ணுகிற காலம். ஆமென். கர்த்தர் அவனை அழைக்கும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் தேசத்தையும் தன் தகப்பன் குடும்பத்தையும் தன் இனத்தாரையும் விட்டு புறப்பட்டு போ. ஆமென். கர்த்தர் ஒரு மனுஷனை வேறு பிரித்து அழைக்கும் பொழுது சில காரியத்தை என்ன சொல்லுகிறார்? விட்டுவிட சொல்லுகிறார். விட்டு பிரிந்து போகும் பொழுது அது அழைப்பின் காலம். கர்த்தர் எதற்காக உங்களை அழைக்கிறாரோ, கர்த்தர் உங்களை அழைக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க பிரியப்படும் பொழுது, தேசம், தகப்பன் வீடு, இனத்தார், இப்படின்னு நிறைய ஆவிக்குரிய காரியம் இருக்கு. இன்னைக்கு அது சப்ஜெக்ட் இல்லை, அது வேற சப்ஜெக்ட். ஆகவே அழைப்பின் காலம், அழைப்புக்கு கீழ்ப்படிந்து சில காரியங்களை அவர் விட்டு புறப்பட்டு போனார். 2வதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம வாசித்து பார்த்தோமே என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, அழைத்து என்ன பண்ணாரா? அவனை முதலாவது அழைக்கிறார். 2வது அவனை என்ன பண்றாரு? எப்போ ஆசீர்வதிக்கிறாரு? அவனோடு கூட லோத்து புறப்பட்டு வரும் பொழுது லோத்தின் மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் என்ன உண்டாயிற்று? வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்போ லோத்தை பார்த்து ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ உனக்கு இஷ்டமான இடத்துக்கு போப்பா, இது நமக்கு சரிப்படாதுன்னு. என்னைக்கு லோத்தை கட் பண்ணி கலட்டி விட்டாரோ அன்றைக்கு அவனை ஆசீர்வதித்தார். யார? ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். 3வதாக அங்கே அவனை பெருக பண்ணுகிற காலம். பெருக பண்ணுகிற காலம்னா என்ன? கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே கீழ்ப்படுகிறது. ஆமேன். நீ மகனையே பலி செலுத்துன்னு சொன்னாலும் பலிபீடத்துல வைக்க ஆயத்தமாய் இருந்தார். எல்லாவற்றிற்கும் சரண்டர். ஆமேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அவரை பிரியப்படுத்துவதற்கு சொந்த மகனா இருந்தாலும் பலிபீடத்துல வைக்க ஆயத்தமாய் இருந்தார். அப்போ சொன்னாரு, வானத்து நட்சத்திரங்களைப் போல, பூமியின் தூளை போல, கடற்கரை மணலை போல உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த 3 காரியத்தையும் செய்யும் பொழுது, ஆகவே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்க, அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அழைக்கிற ஒரு காலம் இருக்கிறது, ஆசீர்வதிக்கிற ஒரு காலம் இருக்கு, பெருக பண்ணுகிற ஒரு காலம் இருக்கு. இப்ப இந்த 3 காலத்துக்கும் ஆபிரகாம் 3 காரியங்களை செய்தார். இந்த 3 காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், பெருகவே பெருக பண்ணினார். அதே போல இன்றைக்கு வேதத்திலிருந்து நான் ஒரு சில பரிசுத்தவான்களை உதாரணமாக, அவங்களை எந்த சூழ்நிலையில கர்த்தர் ஆசீர்வதித்தார், அந்த சூழ்நிலையை நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது இனி இருக்கிற இந்த 2 நாட்கள் போதும் ஆண்டவருக்கு. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா அவங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இப்போ முதலாவதாக யாரை முன்னால வைக்க நான் பிரியப்படுகிறேன் என்றால், ஆதியாகமத்தை நம்ம திருப்புவோம். 1ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கவனிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மாத்திரமல்ல, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாமையும் ஏவாளையும் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அப்ப முதலாவதாக ஒரு மனிதனை, ஆதாமை, கர்த்தர் தேவ சாயலாக படைக்கப்பட்ட ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். ஆமேன். அப்ப முதலாவதாக ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஒரு கேட்டகரி, ஒரு தகுதி என்னவென்றால், ஆண்டவரே உம்முடைய சாயலாக
உம்முடைய சுவாசத்தையே எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதித்தீங்க. இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய சாயலை விட்டு விட்டு, உம்முடைய பிரசனத்தை விட்டு விட்டு, எப்படி ஆதாமும் ஏவாளும் தேவ சாயலாய் படைக்கப்பட்ட அவர்கள் தேவ சாயலாய் படைக்கப்பட்ட ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதை விட்டுவிட்டு என்றைக்கு அந்த பிசாசாகிய சர்ப்பத்திற்கு செவி கொடுத்தார்களோ அன்றைக்கு அவர்களுடைய தேவ சாயல் மாறிவிட்டது. ஆமென். ஆகவே இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்திற்கு தடை இருக்குமே என்றால், தேவ சாயலாக தேவ பிரசனத்திலேயே உம்முடைய சுவாசத்தையே எனக்கு கொடுத்து ஒரு நம்பிக்கையோடு என்னை உம்முடைய சாயலாக படைத்தது மாத்திரமல்ல, உம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை விலைக்கிரயமாக மீட்டு எடுத்தீங்கப்பா. என்னை காண்போர் உம்மை காணாதபடிக்கு, ஒருவேளை என் வாழ்க்கையில உம்முடைய சுபாவம் இல்லாதபடி, உம்முடைய பிரசனம் இல்லாதபடி, உம்முடைய சாயல் இல்லாதபடி அந்த சாயலை நான் இழந்திருப்பேனே என்றால், ஒரு விசை என்னை உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. கிறிஸ்தவன் என்ற பெயர் அல்ல, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற உம்முடைய சாயல் எனக்குள்ள வரட்டும் என்று கேட்கும் பொழுது, என்னை கிறிஸ்தவனாய் பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கிற ஒரு சாயலாய் என்னை மாற்றுங்க என்று கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். அல்லேலூயா. மாம்சத்தின் எண்ணங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. இந்த உலகம் கொடுக்கிற சாயல் வரக்கூடாது. அந்த ஆதி மேன்மையை நான் இழந்துடக்கூடாது. ஒருவேளை உம்முடைய சாயலை விட்டு விலகி வேறே காரியத்திற்குள்ளே சென்றிருப்பேனே என்றால், உம்முடைய பிரசனத்தை விட்டு விலகி இருப்பேனே என்றால், எனக்குள்ள இந்த உலக சாயல் இருக்குமே என்றால், இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு ஆராதனையில, இன்றைக்கு இந்த ஆராதனையில ஒரு விசை குயவனுடைய கரத்துல களிமண்ணா என்னை வைக்கிறேன் அப்பா. உம்முடைய சாயலை நான் இழந்துட்டேன். ஒருவேளை உம்முடைய சாயலை விட்டு நான் வெளியே போயிட்டேன். வேறே சாயல் அனுபவம் எனக்குள்ள வரும்படி விட்டு கொடுத்துட்டேன். ஒரு விசை என்னை உடைத்து உருவாக்குங்க. உம்மை போல ஒரு விசை என்னை வணங்க என்று சொல்லி அவரிடத்துல கேட்கும் பொழுது, தேவ சாயலாய் படைக்கப்பட்டு ஆதாம் ஏவாளை சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சகலவற்றையும் இந்த வருடத்துல, இந்த மாதத்துல விருப்பங்கள் நிறைவேறும் என்றால், ஒரு விசை உம்முடைய சாயலாய் என்னை மாற்றுங்க. உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நீர் குயவன், நான் களிமண் ஆண்டவரே. நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். ஆதாம் தேவ சாயலை இழந்தது போல ஒருவேளை நானும் இழந்திருக்கலாம். மீண்டும் இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை கழுவி மீண்டும் அந்த சாயலுக்குள்ள என்னை கொண்டு வாரும் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க என்னை காண்போர் இயேசுவை காணணும்? உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. 2024 போல அல்ல, 2025 எங்களை காண்போர், எங்கள் சபையை காண்போர் எங்களை பார்க்க கூடாது. உம்முடைய சாயலை பார்க்கணும், உம்முடைய பிரசன்னத்தை பார்க்கணும். எங்கள் சபை இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தணும். என் மூலமாக இயேசுவை இந்த அருகில் இருக்கிற ஜனங்கள் காணணும். இயேசுவின் சாயல், அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை, பழையவை எல்லாம் ஒளிந்து போகட்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். என்னை புது சிருஷ்டியாய் மாற்றுங்க. 2025 நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உதட்டளவில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தேவ சாயலாய் என்னை மாற்றி விடுவீராக. எங்கள் சபையை தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற சபையாய் மாற்றுங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. முதலாவது தேவ சாயலாய் உருவாக்கப்பட்ட ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோமே என்றால், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நோவாவையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். இரண்டாவது கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். முதலாவது தேவ சாயல்
படைக்கப்பட்ட ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்தார். அதனுடைய ரகசியம் என்ன? 6ஆம் அதிகாரம் 8-9 சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. நோவாவின் வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இரண்டாவதாக, ஒரு மனிதனை, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் தேவனோடு சஞ்சரிக்கிற நோவா, தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்த நோவா. ஆமேன். அப்ப ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது, தேவனோடு நடக்கும் பொழுது, தேவனோடு உறவாடும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவருடைய உறவாடுதலுக்குள்ள இருக்கும் பொழுது, ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நான் தேடுகிறேன் ஆண்டவரே என்று தேவனோடு சஞ்சரிக்க சஞ்சரிக்க, அதிகாலை வேளையில கர்த்தரோடு நடக்க நடக்க அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கண்களை என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். மாத்திரமல்ல, நோவா தேவனோடு சஞ்சரித்தான், கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. மூன்றாவதாக, தேவனுடைய எல்லா கட்டளைகளுக்கும் அப்படியே கீழ்ப்படிந்தான். நோவாவுடைய கேரக்டர் என்ன? நோவாவுடைய ஆசீர்வாதம் என்ன? தேவனோடு சஞ்சரிக்கிறவன், கர்த்தருடைய கண்களிலே கிருபையை பெற்றுக் கொள்கிறவன். மூன்றாவது, கர்த்தர் கொடுத்த கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவன். ஒரு பேழையை உண்டாக்கு, அதோடைய நீளம் அகலம் இவ்வளவு தூரம் இருக்கணும், அதோடைய உயரம் இவ்வளவு தூரம் இருக்கணும், உள்ளும் புறமும் அதை கீழ் பூசு, நான் ஜலத்தினால் அழிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது அவன் மழையவே பார்க்கல. ஆனா தேவன் சொல்லிவிட்டார் என்று எந்த காரியமாக இருந்தாலும் அந்த கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த நோவாவையும் அவன் குமாரரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு நம்பவே முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்ய சொல்லும் பொழுது கூட, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் அதை நன்மையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீங்க. ஒருவேளை என் கண்களில நான் மழையை பார்க்கல, ஜலத்தை நான் பார்க்கல, ஆனாலும் நீர் ஒரு பேழையை செய்ய சொல்றீங்க ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் பொழுது, ஆண்டவரோடு அவருடைய கண்களில காலைதோறும் உம்முடைய கிருபை புதிது ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபைக்காக நான் காத்திருக்கிறேன். உம்முடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால வாழ முடியாது ஆண்டவரே. கிருபை வேண்டும் என்றால் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. முதல் வேளையில, அதிகாலை வேளையில அவரோடு துதிக்க, அவரோடு நடக்க, அவரோடு ஆராதிக்க ஆண்டவர் கிருபை மேல கிருபையை தருவார். ஹல்லேலூயா. அந்த கிருபை உங்களை நிரப்ப நிரப்ப நிரப்ப, அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ள அந்த கிருபையினால் நீங்க நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே நீங்க கீழ்ப்படிந்து அதை செய்யும் பொழுது கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து பூமி முழுவதையும் அவன் கரங்களில் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளணுமா? 2025 உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா? நீங்க தேவனோடு சஞ்சரிக்கிறீங்களா? தேவனோடு நீங்க நடக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? ஆண்டவரோடு நீங்க ஜெபிக்கும் பொழுது அவருடைய அன்பை எண்ணி, ஆண்டவரே உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு ஆண்டவரே, இந்த உலகத்துல முதல் அன்பு நீங்க தான், உண்மையே நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் மாத்திரமே என்று சொல்லி உம்முடைய வலதுகரம் என்னை பிடித்து நடத்தட்டும் ஐயா. இந்த உலகத்தை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும், என்னை முற்றுமுடிய நடத்துகிற உம்முடைய கரத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிரசனம் தான், உம்முடைய நடத்துதல் தான், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு பாத்திரமாய் மாற்றுங்க. கேட்கும் பொழுது கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாலும் நீங்க அதை செய்கிற அந்த ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அவருடைய சத்தத்திற்கு நீங்க உண்மையாய் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்தார்.
ஆமென். இந்த 2 நாளும் ஆண்டவரே ஒரு நாளாவது நான் உபவாசம் இருந்து அப்பா நல்லா ஜெபித்து உமோடு நடக்கிற அனுபவத்துக்குள்ள வந்து ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டு புதிய வடத்துல நான் பிரவேசிக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கணும்னு நீங்க அவரோடு சஞ்சரித்து பாருங்களேன். 2025 ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அவர் உங்களையும் உங்கள் குமாரரையும் பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுவாரு? வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது தேவ சாயலாய் படைக்கப்பட்ட ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக கர்த்தரோடு சஞ்சரித்த, கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைக்க பெற்ற, கர்த்தருடைய உடன்படிக்கை கர்த்தருடைய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்த நோவாவையும் அவன் குமாரரையும் தேவன் ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக ஆதியாகமம் 12:1 முதல் 4 வாசித்து பார்த்தோமே என்றால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வதிப்பேன், சபிப்பேன், உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனார். மூன்றாவதாக ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவன். தேவனுடைய வார்த்தை முதலாவதாக கீழ்ப்படுகிறவன். இரண்டாவது ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று நாம் வாசித்து பார்த்தோமே என்றால், ஏசாயா 41:8 சொல்லுகிறது, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. முதலாவது கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவன். புறப்பட்டு போன்றார், அப்படியே கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான். இரண்டாவதாக தேவனுடைய சிநேகிதன். ஆமென். இயேசு சொன்னார், இனி நீ எங்களுடைய ஊழியக்காரன் அல்ல, நீங்கள் எல்லாரும் என்னுடைய சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதனாய் இருந்தபடினால சோதம் குமராவை அழிக்கிறதற்கு முன்பதாக கூட ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு சொல்லாம ஒரு காரியத்தையும் ஆதியாகமம் 18:17-18 ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினால் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய சிநேகிதன். கீழ்ப்படுகிறவன் தேவனுடைய சிநேகிதன் மாத்திரமல்ல, விசுவாச வீரன். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு 3 காரியம் இருந்துச்சு. கீழ்ப்படுகிறவன், இரண்டாவது தேவனுடைய சிநேகிதன், மூன்றாவது விசுவாச வீரன். ஆமென். ஆகவே இந்த 3 காரியம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற காரியம், விசுவாசிக்கிற காரியம், கர்த்தருடைய சிநேகிதனாய் இருக்கிற காரியம். ஆண்டவரே, உங்களை சிநேகிதன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நானும் உடைய சிநேகிதனாய் என்னை மாற்றுங்க என்று அவருடைய சிநேகிதனாய் நீங்கள் மாறும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். கலாத்தியர் 3:9 சொல்லுகிறது, அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். நீங்க விசுவாச மார்க்கத்தாராய் ஆபிரகாமை போல நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால், விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமை போல என்ன பண்ணுவாங்களாம்? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. முதலாவது தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட ஆதாம் ஏவாள். இரண்டாவது நோவாவுடைய ரகசியம் என்ன? தேவனோடு சஞ்சரிக்கிறவன், கர்த்தருடைய கண்களிலே கிருபையை பெற்றவன், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவன். மூன்றாவது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? கீழ்ப்படுகிறவன், தேவனுடைய சிநேகிதன், விசுவாச வீரன். ஆமென். அல்லேலூயா. அவனை கர்த்தர் ஆசீர்வாதம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இதுல ஏதாவது ஒரு காரியம் நம்ம இடத்துல குறை இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? இந்த 1-2 நாட்களில செக்ரேட் பண்ணி எப்படியாவது நோவாவை போல ஆபிரகாமை போல
கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப தந்துடணும். ஆமேன். 2025 சிறப்பான ஆண்டா இருக்கணும். 4வதாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். அதனுடைய 7, 9ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தோம் என்றால், அதற்கு முன்பதாக ஆதியாகமம் 26, 12, 13 நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 26, 12, 13ல ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் 100 மடங்கு. பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறான், 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்ன? மோரியா மலையில ஆபிரகாம் பலி செலுத்தும்படி குறிக்கப்பட்ட அந்த மோரியா மலைக்கு தன் மகனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது, ஈசாக்கு தகப்பனை பார்த்து கேட்கிறான், கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொன்ன பொழுது, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாம் சொன்ன பொழுது அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தது மாத்திரம் அல்ல, அந்த மோரியா மலையிலே பலிபீடத்தில் ஈசாக்கை பலி செலுத்த, அந்த பலிபீடத்தில் ஈசாக்கை அங்க ஆபிரகாம் வைக்கும் பொழுது அந்த பலிபீடத்திற்கு தன்னை அப்படியே அர்ப்பணித்த ஈசாக்கை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பலிபீடம் என்பது கர்த்தரை ஆராதிக்கிற இடம். கர்த்தர் குறிக்கப்பட்ட மோரியா மலையில அந்த பலிபீடத்தில் ஈசாக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஒரு ஆராதனை வீரனாய், கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாய், என் நாமம் தரிக்கப்பட்ட எஞ்சரங்கள் என்று அவர் வேறு பிரித்திருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பலி செலுத்தும் பொழுது தன்னையே அர்ப்பணித்த ஈசாக்கு, என்னுடைய மாம்சம் அல்ல, ஆவியோடும் உண்மையோடு உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். வேற காரியம் எனக்குள்ள வரக்கூடாது. பலிபீடத்தில் ஆராதிக்க என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது உலகம் என்னை சேதப்படுத்தக்கூடாது, மற்ற காரியங்கள் என்னை சேதப்படுத்தக்கூடாது. இந்த ஆராதனை பலிபீடத்தில் என்னை 100க்கு 100 என் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பலிபீடத்தில் 100க்கு 100 உங்களையே வைத்து பாருங்க. கர்த்தர் 100 மடங்கு பஞ்ச காலத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற ஒரு பலிபீடம் உங்க வீட்டில் இருக்கிறதா? கர்த்தர் குறித்து இருக்கிற சபையில வந்து ஈசாக்கை போல அந்த பலிபீடத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது 100 மடங்கு பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு கர்த்தரை பலிபீடத்தில் நறுங்குண்ட இருதயத்தோடு வெட்கப்படாம கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அவர்களை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறவன் தோற்று போவதில்லை. ஆராதிக்கிற சகரியா, எலிசபெத்தை கர்த்தர் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆராதனைக்குரிய ஆரோனை கர்த்தர் வெட்கப்பட ஒப்பு கொடுக்கவே இல்லை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். யாரை நினைத்திருக்கிறார்? இஸ்ரவேலை கர்த்தர் நினைக்கிறார். ஆரோன் குடும்பத்தை கர்த்தர் நினைக்கிறார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பலிபீடத்தில் பலி செலுத்தும்படி, கர்த்தருக்காக ஆராதிக்கும்படி தன்னையே ஜீவ பலியாய் அர்ப்பணித்த ஈசாக்கை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கு நீங்க யோசித்து பாருங்க. நம்ம வந்து ஏதோ கடமைக்காக பாட்டு பாடுறோமா? ஈசாக்கை போல பலிபீடத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறோமா? அப்படி நீங்க ஆராதிக்கும் பொழுது 100 மடங்கு பலனை கர்த்தர் தருவார். ஆராதிப்பதற்கு தயவு செய்து யாரும் வெட்கப்படக்கூடாது. கை தட்டுவதற்கு வெட்கப்படக்கூடாது. ஆமேன். பக்கத்துல யாரும் பார்க்கறாங்கன்னு கவலைப்படவே கூடாது. ஆமேன். தாவீது ராஜாவா இருந்தா கூட ஆராதித்தார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமேன். நிறைய நேரத்தில் நம்ம நல்லா பேசுறோம், நல்லா சிரிக்கிறோம். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல வந்து ஜீவ பலியாய் ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு நம்ம வெட்கப்படுகிறோம். நிறைய நேரத்துல வெட்கப்படுகிறோம். ஆராதிக்க வெட்கப்படுகிறோம். கை தட்ட வெட்கப்படுகிறோம்.
ஆமேன். சத்தத்தை உயர்த்த வெட்கப்படுகிறோம், ஸ்தோத்திரம் சொல்ல வெட்கப்படுகிறோம். ஈசாக்கு அப்படி இல்லை. பலிபீடத்தில் அவனை கட்டும் பொழுது அவன் அப்படியே அந்த பலிபீடத்தில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தபடினால 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை என்ன? என் ஆராதனையில ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே. சபைக்கு வந்துட்டா உண்மை நான் ஆராதிக்கணும். ஆராதிக்க யாரும் சொல்லக்கூடாது. என் மாம்சம் என்னை தடுக்க கூடாது, பலவீனம் தடுக்க கூடாது. ஆராதனைக்கு ஏதோ ஒரு காரியம், அந்த நிலைமை என்னை தடுக்க கூடாது. ஆராதனை வந்துவிட்டால் சர்வ வல்லவருக்கு முன்பதாக நான் ஆடி பாடி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீராங்கனையாய், ஆராதனை வீரனாய் என்னை மாற்றுவீராக. ஆராதனைக்கு என் மாம்சம் தடுக்க கூடாது, ஆராதனைக்கு என் சுயம் தடுக்க கூடாது, ஆராதனைக்கு வெட்கம் தடுக்க கூடாது, ஆராதனைக்கு தூக்கம் தடையா இருக்க கூடாது, கர்த்தருடைய ஆலயத்தில் பலவீனம் தடுக்க கூடாது. நீ ஆராதித்து பார், கர்த்தருடைய கால்களை போல மாற்றுவார். பஞ்ச காலத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் கர்த்தரை துதிக்கிறவன், கர்த்தரை நேசிக்கிறவன், கர்த்தரை புகழுகிறவனை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுப்பதே இல்லை. ஈசாக்கு பலி செலுத்தினார் கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு. என்னை பலியாய் பலிபீடத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. ஆவிக்குரிய சபையில் கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற என் அருமையான சகோதர சகோதரியே, கர்த்தரை ஆராதிப்பதற்கு விட்டு கொடுக்கும் பொழுது, மாம்சத்தை பலிபீடத்தில் வைக்கும் பொழுது, ஹல்லேலூயா, யார் ஆராதனை நடத்துவார் என்பது முக்கியம் அல்ல, யார் ஸ்டேஜில் நடத்துறாங்க முக்கியம் அல்ல. நான் ஆராதனைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்ன ஜீவ பலியாய் வைக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வைக்கும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் பொழுது பஞ்ச காலத்திலையும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், 100 மடங்கு பலனை தருவார். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த 2 நாட்கள்ல எப்படியாவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திரணும், எப்படியாவது உங்களை கர்த்தர் டியூன் பண்ணிடணும், ஆராதனைக்கு ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்துடணும். 2025 இப்படி இருக்க கூடாது. 2025 ஒரு ஆசீர்வாதமான என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருகிறாரோ அதை சுதந்திரிக்கிறாண்டா இருக்கணும். அதற்கு இன்றைக்கு நம்மை தகுதிப்படுத்த பலிபீடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமேன். கர்த்தர் எதற்காக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நம்முடைய வேலையை என்ன? இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய விருப்பம் அதுதான். ஈசாக்கு மோரியா மலையில குறிக்கப்பட்ட இடத்துல ஆராதிக்கும் பொழுது, ஆராதனைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது யெகோவா ஈரே எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவரத்துல கேட்கணும், ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நான் சரியா இருந்துட்டா வீடு சரியா இருக்கும், நான் சரியா இருந்துட்டா சபை சரியா இருக்கும், நான் சரியா இருந்துட்டா நான் வசிக்கிற தெரு சரியா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. என்னை முன்மாதிரியாய் மாற்றுங்க, என்னை ரோல் மாடலாய் மாற்றுங்க, எனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை தாங்க, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும். நீ ஆயத்தப்படு, உன்னோட கூட அதற்கு பிறகு சகல கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. ஆமே. நான் ஆண்டவரத்துல தான் கேட்கிறேன், ஆண்டவரே நான் முதலாவது ரோல் மாடலா இருக்கணும், நான் ஆயத்தமா இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழியணும். நான் முன்மாதிரியா இருந்தாதான் நான் பிரசங்கம் பண்ண முடியும். என்னை முன்மாதிரியா நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. பேசுவதற்கும் பிரசங்கிப்பதற்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அது இருந்தா இன்று இந்த வருடத்தோட மாறிடணும். எதை பிரசங்கம் பண்றனோ, எதை மற்றவங்களுக்கு சொல்றனோ அதுக்கு ரோல் மாடலா என்னை வைங்க, என்னை உருவாக்குங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆராதனை வீரராய் மாற்றுவார். 100 மடங்கு பலனை கர்த்தர் தருவார். 2025 உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஈசாக்கை போல பலிபீடத்துல நீங்கள் உங்களை ஆராதனைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த பலிபீடத்துல உங்களுடைய யெகோவா ஈரே தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 5வதாக ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 4, 9, 10 வாசித்து பார்த்தோம் என்றால், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது, யோசேப்பினிடத்துல தயவு வைத்து, ஆதியாகமம் 39 ஆதியாகமம் 35:4, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும்
யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். ஆமேன். யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் ஆசீர்வதித்தார். ஆமேன். எப்படி ஆசீர்வதித்தார்? எத்தனாய் இருந்த யாக்கோப? கோத்திர பிதாக்களுக்கு தகப்பனாய் ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்கு பெயரை வைத்து இஸ்ரவேலாய் யாக்கோபை ஆசீர்வதற்கு காரணம் என்ன? அவன் எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். ஆமேன். மாத்திரமல்ல, ஆதியாகமம் 32:26 யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையில தனித்து தேவனோடு என்ன பண்ணினா? போராடி செபித்தான். ஆமேன். முதலாவது புதைத்து போட வேண்டிய காரியங்கள், அந்நிய தெய்வம், அந்நிய காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் இந்த இறுதி நாட்களில் என்ன பண்ணணும்? புதைத்து போடணும். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்நிய காரியம் நமக்குள்ள இருக்கும் என்றால், அந்நிய அக்கினி, அந்நிய ஆராதனை, அந்நிய காரியம் எதுவா இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இன்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு காரியம் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்குமே என்றால், அந்த அந்நிய அக்கினியை அவித்து போட்டது போல, அந்நிய விக்கிரகங்களை யாக்கோபு புதைத்து போட்டது போல, இந்த நாளில 29ஆம் தேதியில ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், இச்சையா இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமா இருந்தாலும் அதை இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? புதைத்து போடணும். ஆமேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நாங்க சொல்ல வேண்டியதில்லை, உங்க மனசாட்சியே சொல்லும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யறேன். அதுதான் அந்நிய அக்கினி, அது அந்நிய விக்கிரகம். அதெல்லாம் புதைத்து போடும் பொழுது யாக்கோபு யாப்போக்கு ஆற்றங்கரையில கர்த்தரோடு தனித்து இருந்தது போல 1 மணி நேரமாவது நீங்க ஒரு நாளைக்கு கர்த்தரோடு என்ன பண்ணணும்? தனி ஜபம். தனித்து இருக்கிற அனுபவத்துல நீங்க வரும் பொழுது கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினது போல உங்களையும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். ஆமேன். கர்த்தரோடு 1 மணி நேரமாவது, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று கேட்டது போல 1 மணி நேரம் நீங்க ஆண்டவரோடு தனித்திருந்து ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதற்கேற்ற பலனை தருவார். ஆமேன். புதைத்து போடுறத இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஒருவேளை கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், வைராக்கியமா இருக்கலாம். அது எந்த காரியமா இருந்தாலும் இன்றைக்கு யாக்கோபு அந்த கர்வாலி மரத்தின் கீழே சீகேம்ல புதைத்து போட்டது போல புதைத்து போடும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமேன். அன்றைக்கு ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபத்தை திருடி கொண்டு வந்தபடினால அவளால அந்த பெத்லகேமுக்குள்ள பிரவேசிக்க முடியல, வழியிலே அவன் நின்று போயிட்டா. அதே போல அந்நிய காரியம் இருக்கும் என்றால் இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் புதைத்து போடுறேன். ஆண்டவரே, உமோடு இந்த 2 நாளும் தனித்து நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி பாருங்க, இஸ்ரவேலாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது பொய் சொல்ற காரியமா இருக்கலாம், ஏமாற்றுகிற காரியமா இருக்கலாம், அடுத்தவர்களை துக்கப்படுத்துற காரியமா இருக்கலாம், இல்லைன்னா மற்ற எந்த காரியமா இருந்தாலும் அதெல்லாம் நீங்க புதைத்து போடுங்க. கர்த்தரோடு தனித்திருங்க. கர்த்தர் 2025 உங்கள் குடும்பத்தை இஸ்ரவேல் குடும்பமாய் மாற்றுவார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. 6வதாக யோசுவா 14, 13, 14 சொல்லுகிறது. யோசுவா எபினேயின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து அவனை என்ன பண்ணினார்? யோசுவா 14ஆம் அதிகாரத்தை திருப்போம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 13, 14ஆம் வசனம் சொல்லுகிறது. யோசுவா ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் சுதந்திரமாயிட்டு. என்னாகும் 14:24 வாசிங்க. ஆண்டவர் அங்கே காலேப்பை குறித்து ஆண்டவரே ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்னாகும் 14:24 என்னுடைய தாசனாகிய காலேப்
வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே சேர பண்ணுவேன். காலேபை குறித்து ஆண்டவர் தருகிற வார்த்தை என்ன? வேறே ஆவியை உடையவன். ஆமென். நமக்கும் விசுவாசிகளுக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். நமக்குள்ள என்ன ஆவி இருக்கணும்? வேறே ஆவி, வேறே சிந்தனை, பரிசுத்த ஆவியானவர். ஆமென். தானியேலுக்குள்ள தரியு பார்க்கிறார், ஒரு விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருக்கிறதை பார்த்து அவனை என்ன பண்றாரு? அவனை டாப் மோஸ்டா பெரிய அதிகாரியா மாத்துறாரு. ஆமென். உங்களுக்குள்ளேயும் ஒரு விசேஷித்த ஆவி இருப்பதை ஆண்டவர் மாத்திரமல்ல மற்றவங்களும் பார்க்கணும். ஆமென். அது என்ன விசேஷித்த ஆவி? 10 பேர் 10 விதமான காரியத்தை சொல்லுவான். அது பெரிய பட்டணம், அர்ணிப்பான பட்டணம், ஏனோக்கின் புத்திரர் இருக்கிறாங்க அப்படின்னு 10 பேர் சொல்ற அந்த ஆவி, புலம்புகிற ஆவி, எதிர்மறையான சிந்தனை கொண்டு வர ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. காலேப் என்ன சொன்னாரு? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால அவர்களை காத்த நிலெல்லாம் போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிற அந்த தேசத்தை தருவார் என்று உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். அவனுக்குள்ள ஒரு ஆவியானவர் இருந்தாரு. உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து வெளியே கொண்டு வந்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் சொல்லியிருக்கிறாரு. என்னை வனாந்திரத்தில் வழி நடத்தி கொண்டு வருகிறாரு. இனிமேலும் என்னை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதுதான் ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய ஆவி. ஆமேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர் உண்மையுள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், என்னோடு இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர்தான் என்னை அழைத்திருக்கிறார், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்திருக்கிறார், பார்வோனுடைய கையிலிருந்து விடுவித்திருக்கிறார், அவர் முற்றுமுடிய நடத்த வல்லமையுள்ளவர். அவர் என்னோடு கூட இருப்பதினால் எளிதாக அதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். அந்த ஆவி, அந்த உத்தமம் உங்களுக்குள்ள இருந்தா காலேபை யோசுவா ஆசீர்வதித்து எபிரோன் என்கிற பட்டணத்தை கொடுத்தான். ஆமேன். 85 வயதுல அவனுக்கு கர்த்தர் பலனை கொடுத்து மலை நாட்டை கொடுத்தார். ஆமேன். 6வதாக நமக்குள்ள புலம்புகிற ஆவி இருக்கக்கூடாது, விசுவாச ஆவி இருக்கணும், நம்பிக்கையோடு பேசுகிற ஆவி இருக்கணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆவி இருக்கணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையுள்ள அந்த ஆவியானவரோடு நம்ம செயல்படும் பொழுது வெற்றி நிச்சயம். ஆமேன். 7வதாக 1 நாளாகமம் 17:27 தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 17:27 இப்போது உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்க. எவ்வளவு ஒரு அத்தாரிட்டியான உறுதியான ஒரு வார்த்தை பாருங்களேன். நம்பிக்கையா சொல்றார், உமது அடியானின் வீட என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி ஆசீர்வதித்தீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினால அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு. ஆமேன். அல்லேலூயா. அது கொஞ்ச நாள் மாத்திரம் இல்ல, சில ஆசீர்வாதம்லாம் ஒரு தலைமுறையோட முடிஞ்சு போயிடுது, அடுத்த தலைமுறையில அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. தாவீது சொல்கிறார், அந்த ஆசீர்வாதம் என்றைக்கும் என் வீட்டில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 13:22 தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். ஆமேன். எவ்வளவு ஒரு சர்டிபிகேட் பார்த்தீங்களா? தாவீதை ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன். ஆமேன். கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது, கர்த்தருடைய இருதயத்தில் நீங்க இடம் பிடிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வீட்டையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. இருதயத்திற்கு ஏற்ற தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 8வதாக 1 நாளாகமம் 13:14 சொல்லுகிறது. 1 நாளாகமம் 13:14 நம்ம கவனமா கவனிப்போம். 1 நாளாகமம்
13, 14 தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? 3 மாதத்துல ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவனுடைய வீட்டில இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்துச்சு? அதுதான் முக்கியம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 4, 5ஆம் வசனத்தை புதிய ஏற்பாட்டில் திருப்புவோம். 305ஆம் பக்கம். அதிலே பொன்னால் செய்த தூப கலசம், அந்த பெட்டிக்குள்ள முதல்ல என்ன இருக்கு? பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசம். துதி, தூபம், துதி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். அப்ப நம்முடைய வீட்டில தூப கலசமாகிய துதி இருக்கணும். இரண்டாவதாக உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அப்ப ஒவ்வொரு நாளும் மன்னானா என்னது? கர்த்தர் தருகிற வேத வசனம். அந்த வேத வசனத்தினால நம்முடைய உள்ளம் நிரப்பப்படும் பொழுது மாத்திரமல்ல, அங்க அடுத்தபடியாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆரோனுடைய தளிர்த்த கோல். அது எதற்கு அடையாளமா இருக்கு? தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஒரே இரவுல காய்ந்து போன ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, பூ பூத்தது, காய் காய்த்தது, பழம் கொடுத்தது. எதற்கு அடையாளமா இருக்கு? என் தேவனால் செய்யக்கூடாதான காரியம் ஒன்றுமே இல்லை. காய்ந்து போன கோலை கூட கனி கொடுக்க செய்ய அவர் வல்லமில்ல தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நான் நம்பி இருக்கிறவர், விசுவாசிகள் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். வறண்டு போன வாழ்க்கையை கூட செழிக்க செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, உடன்படிக்கையின் கற்பலகைகளும் அதிலே இருந்தன. கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை செய்த வாக்கு தத்தங்களை நினைக்க நினைக்க ஓபேத் ஏதோம் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? அப்போ தேவ பிரசன்னம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற மன்னா, துதி என்கிற ஸ்தோத்திரம், இதெல்லாம் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பார். 9வதாக யோபு 1:10 அங்கே நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அவன் கைகளின் கிரியையும் ஆசீர்வதித்தீர். யார் சொல்றா? சாத்தான் ஆண்டவரிடத்துல சொல்றான் யோபுவை குறித்து. அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுடைய கையின் கிரியையும் என்ன பண்ணீங்க? ஆசீர்வதித்தீர். யோபுவினுடைய ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்ன? அவனை யோபுவை நிந்தித்த சிநேகிதர்களுக்காகவும் யோபு என்ன பண்ணாரு? ஜெபித்தார். ஆமென். அதைத்தாங்க யோபு 19:19 வாசிங்க பாருங்களேன். யோபு 19:19 வாசித்து பார்த்தோமே என்றால், யோபு 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல யோபு சொல்லுகிறார், என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, நான் சிநேகித்தவர்கள் எனக்கு. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நீங்க சிநேகித்தவங்க நிறைய நேரத்துல மாறிடுவாங்க. பிராண சிநேகிதர் வெறுக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில யோபு அந்த சிநேகிதருக்காக ஜெபித்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இழந்து போன எல்லாத்தையும் எத்தனை மடங்கு கொடுத்தாரு? 2. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எப்ப தருவாரு? உங்க சத்துருக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்துருக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். கடைசியாக லூக்கா 24:50 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசு தம்முடைய சீஷர்களை ஆசீர்வதித்தார்.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். அவருடைய சீஷர்களை மனதார ஆசீர்வதித்தார். 2025க்குள்ள பிரவேசிக்க போகிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது, கர்த்தர் 2025ல உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி தம்முடைய சீஷர்களை ஆசீர்வதித்தது போல, ஆண்டவரே உம்முடைய சீஷனாய் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, உமக்காக நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வேன்ப்பா, ஜெபிப்பேன், சபையில கர்த்தருக்காக பிரயாசப்படுவேன் என்று நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. தம்முடைய சீஷர்களை கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்படி நம்ம எழுந்து நிற்போமா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். தேவ சாயலாய் உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரோடு சஞ்சரித்த, கர்த்தருடைய கண்களில கிருபை பெற்ற நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக விசுவாச வீரன், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த, தேவனுடைய சிநேகிதனாய் மாறின ஆபிரகாமை வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல ஆசீர்வதித்தார். மோரியா பலிபீடத்துல தன்னையே அர்ப்பணித்த ஈசாக், பலிபீடம் ஆராதனைக்குரிய இடத்துல, கர்த்தருக்கு பலி செலுத்துகிற ஆராதனையில தன்னையே விட்டு கொடுத்து ஆராதிக்கும் பொழுது, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை கொடுத்தார். கரங்களை உயர்த்தினு கேட்ட வார்த்தைன்னா, ஒருவேளை நான் அதுல குறைவுபட்டிருப்போம் என்றால் அதை சரி பண்ணுவதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி இருக்கிறார். ஆராதனை வேலைகளில ஆண்டவரே, ஈசாக்கை போல என்னை ஜீவ பலியாய் பலிபீடத்துல தருவேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும், உலகத்துக்கு ஒருவேளை பஞ்சமா இருக்கலாம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் ஆராதிக்கிற உங்கள் மேல கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேல காணப்படும். ஆமென். ஸ்தோத்திரமே. ஆராதனை ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க, நீங்க கேளுங்களேன், கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருவார். மாத்திரமல்ல, யாக்கோபு எல்லாவற்றையும் புதைத்து போட்டு தேவனோடு தனித்து இருந்தான். ஓ, உலக காரியங்கள் எல்லாம் புதைத்து போட்டு கர்த்தரோடு நீங்க தனித்து இருக்கும் பொழுது யாக்கோபை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. தனித்து இருக்கும் பொழுது, ஓ, எண்ணங்கள் சிந்தனைகளுக்குள்ள மற்ற காரியம் வரக்கூடாது, எல்லாவற்றையும் ஜெபிக்க போகும் பொழுது அதெல்லாம் புதைத்து போட்டுறணும். ஆண்டவரே, நான் உம்மோடு தனித்து இருக்கும்படி வருகிறேன் ஐயா, எண்ணங்களில வேற காரியம் வரக்கூடாது, சிந்தனையில வேற காரியம் வரக்கூடாது, உம்மோடு மாத்திரம் நான் தனித்து இருக்கணும், மற்ற காரியம் எல்லாம் வரக்கூடாது என்று யாக்கோபை போல புதைத்து போட்டு விட்டு தனித்து இருக்கும் பொழுது இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின காலேப், அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அவனுக்குள்ள கர்த்தர் மேல நம்பிக்கை என்கிற அந்த விசேஷித்த ஆவி இருந்தது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையின் ஆவி இருந்தது. அந்த காலேபை கர்த்தர் ஆசீர்வதித்து எப்ரோன் பட்டணத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருதயத்திற்கு ஏற்ற தாவீது கர்த்தருடைய இருதயத்தை அவன் கவர்ந்து கொண்டான். வனாந்தரத்துல இருந்தாலும் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று கர்த்தரையே உயர்த்த 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 கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்த தாவீதின் வீட்டை என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும்படி கர்த்தர் தாவீதையும் அவருடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உடன்படிக்கை பெற்று இருந்த ஓபேத் ஏதோம் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். துதி இருக்கட்டும், வேத வசனமாகிய மன்னா இருக்கட்டும், ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் அடையாளமாய் இருக்கட்டும், அவர் கொடுத்த உடன்படிக்கை, அவர் உங்களோடு கொடுத்த வாக்கு தத்தம், அந்த காரியங்கள் எல்லாம் உங்களோடு இருக்கட்டும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. பரியாசம் பண்ணின, கேலி பண்ணின அவருடைய சிநேகிதருக்காக யோபு ஜெபித்த பொழுது அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஆசீர்வதித்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். மலைகளை எல்லாம் அவர் வழிகளாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். சொல்லுங்க, பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். நம்பிக்கையோடு முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரு, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரு. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரு, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரு. இருப்பு தாழ்பாலை முறித்திடுவாரு, இயேசு இருப்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆத்தரிப்போமே. நல்ல சத்தமாய் தடைகளை புதிய ஆண்டுல இன்னொரு வாட்டி ரிப்போமே. தடைகளை உடைப்பவர், தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆத்தரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், முறித்திடுவார். ரதங்களை அக்கிரியால் சுட்டெரிப்பாரே. இயேசு ரதங்களை சுட்டெரிப்பாரே.
ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், செவ்வையாக்குவார், வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் உன்னுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். சொல்லுங்க, பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே. சொல்லுங்க, கலங்காதே. ஆமே, கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவார். சொல்லுங்க, பெரிய பர்வதம் எம்மாத்திரம். பாடுபொழுது சமமாகுவாய். புத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, புத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. நல்லா, இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா, உன்னதமானவர் துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜர், உன்னதமானவர் துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரு, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரு. இருப்பு தாழ்பாலை முறித்திடுவாரு, இயேசு இருப்பு தாழ்பாலை முறித்திடுவாரு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் உன் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஓ, மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், உன் பாதையெல்லாம். விசுவாசத்தோடு தடைகளை தடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று நல்ல கரைகளை உயர்த்தி, தடைகளை தடைப்பவர் உன் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று இன்னொரு வாட்டி, தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆட்டரிப்போ. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆத்தரிப்போமே. வெள்ளை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வெள்ளை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கிடியா சுட்டெரிப்பாரே, இயேசு ரதங்களை அக்கிடியா சுட்டெரிப்பாரு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார்,
என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார், மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே கலங்காது திகையாது, நிச்சயமா நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுமா, கலங்காது கலங்காது திகையாது, நிச்சயமாகது முடிவு உண்டு. கலங்காது கலங்காது திகையாது, நிச்சயமாகது முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் மகிமை 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 வல்லமை வல்லமை பிரசனம் ஓ நிரப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஓ ரிஷிப் ரிஷிப் எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து, என்கிற வில்லை உடைத்து, தடைகளை தகர்த்து அவர் முன் செல்கிறபடியாக ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். 2025 கர்த்தர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற வல்லமை கர்த்தர் தருகிற நல்ல கரலை தட்டி உற்சாகமாய் ஓ வல்லமாய் வல்லமாய் நல்ல ஜப ஆவி, நல்ல அபிஷேகம், நல்ல வரம், பிரயோஜனம் உண்டாக ஜப ஆவி, பிரயோஜனமுள்ள வரங்கள், பிரயோஜனமுள்ள தாளந்துகளை கர்த்தர் உனக்கு தருகிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். சுகத்தை தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார், பொருளாதார தேவனை கர்த்தர் சந்திக்கிறார், உன் துக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார், கஷ்டத்தை மாற்றுகிறார். கல்லல கரவை தட்டி பெற்றுக்கொள். ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம் இப்பொழுது 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 இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, வானம் திறக்கப்படுவதாக, பொழிதரும் வல்லமாய், உன்னதத்தின் வல்லமாய், அபிஷேக வல்லமாய், புது பலன், புது கிருபை, புது வல்லமை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் இப்பொழுது உன்னை நிரப்புகிறார் 100 மடங்கு. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். உமக்கு நன்றி. நல்ல 2 கரங்களை உயர்த்தி சொல்லிடுவோம் விசுவாசத்தோடு. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். நம்பிக்கையோடு என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்கு. ஏனென்றால் அவர் ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் என்னுடைய தேவன். தேவன் சொல்லிடுங்க, ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் என்னுடைய தேவன். கலங்காதே யாதே, நிச்சயமாகவே சொல்லிருங்க சொல்லிருங்க, நிச்சயமா முடியும் உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே உண்டு. நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுமா. ஓ என் ராஜா முன்னே செல்லுகிறார், தடைகளை தகர்க்கிறவர், திறந்த வாசலை வைக்கிறவர். ஓ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். நிச்சயமாகவே முடியும் உண்டு. இந்த மாலை ஆராதனை கர்த்தர் ஒரு விஷயம் நம்மை உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா.